இது நம்ம கன்சல்டிங் பண்ண காரில் ஒன் ஆஃப் த காரு. இந்த காரு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சர்வீஸ்க்கும் எங்கிட்டே வந்துச்சு. ஸோ இந்த வண்டியோட சர்வீஸை பண்ணியாச்சு. கஸ்டமர்கிட்ட கேட்கலாம், இப்போ இந்த காரை நான் கன்சல்டிங் பண்ணும் போது என்னென்னலாம் செய்ய வேண்டியிருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது செஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்போம். அது போக கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டுவோம். ஸோ கஸ்டமர் பார்த்துக்கலாம். வீவர்ஸ், இது வந்து ஃபோர்ட் ஈகோ ஸ்போர்ட்டு. இந்த கார் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே சாரை நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தாரு. இதை நம்ம கன்சல்டிங் பண்ணிவிட்டு இந்த காரு வாங்குறதுக்கு ரெக்கமெண்ட் வந்தோம். அதை பேஸ் பண்ணி கார் வாங்கிட்டார். வாங்கும் போதே நான் வந்து 2-3 அப்சர்வேஷன் சொல்லியிருந்தேன். அது வந்து கம்ப்ளீட்லி வந்து பிரேக் டவுன் கிடையாது, ஆனால் இந்த ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போது ஒரு 1 மந்த் ஆகிடுச்சு. இப்போ அவரோட ஃபீட்பேக் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கார் நான் வாங்கலான்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை இப்போ ஒரு 1 மந்த்துக்கு ஆச்சு எப்படி ஃபீல் பண்ணுறாரு, அன்றைக்கி ரைட்டு நினச்சது இன்றைக்கி ராங்னு நினைக்கிறாரு என்னன்னு கேட்போம். அது ஒன்று. செகண்டு, இந்த வண்டியை அவருக்கு வந்து பார்த்தோன்னா வந்து நான் சொல்லிட்டு வந்த இந்த அப்சர்வேஷனாக இருக்குன்னு, இப்போ அதை பேஸ் பண்ணி இந்த அப்சர்வேஷன்ஸுக்கு நம்ம கொண்டு வந்தார். நம்ம ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ ரிப்பேர் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது, நம்மளோட ஓவரால் நம்மளோட சர்வீஸ் எப்படி இருக்குன்னு கேட்டுவோம். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த கார் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண இல்லையா, நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணுறீங்களா, இது நான் ரெக்கமெண்ட் பண்ணது ரைட்டு தான், இல்லை 1 மந்த்துக்கு ஆச்சு, இல்லை சார் நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது எதாவது இருக்குங்களா? இல்லை இல்லவே இல்லை சார். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து நான் வேற ஒரு மெக்கானிக் வச்சு செக் பண்ணேன். செக் பண்ணும்போது என்னன்னா எல்லாம் பார்த்துட்டு கார் ஓகே, ஆனால் டர்போல மட்டும் ப்ராப்ளம் இருக்கு, நீங்கள் எப்படியோ ஒரு 25,000 கிட்ட செலவு பண்ண வந்துட்டாங்க. ஓகே, அப்பயே கார் ரிஜெக்ட் பண்ணிடலாம் தான் இருந்தேன். பட் இருந்தாலும் காரோட அவுட்லுக்கு உள்ள இந்த மீதி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது. ஓகே, நீங்க வந்து உங்களுக்கு திருப்பி ரீஎவல்யூஷன் கூடும்போது தான் கார் பர்ஃபெக்டாக இருக்கு, டர்போல ப்ராப்ளம் இல்லை. ஓகே, கரெக்டாக கன்ஃபார்மாக அந்த ரேட்டுக்கு எடுக்கலாம் நீங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா தான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த ரேட்டு கிடைக்கவே இல்லை, எல்லாம் 5.5. ஓகே, அந்த ரேஞ்சில் தான் மினிமமே 5க்கு மேலே தான் டீசல் ஈகோ ஸ்போர்ட் இருக்கு. ஓகே, ஸ்டார்டிங் பேஸ் வேரியன்ட். ஓகே, ஸோ அதுதான் உங்களுக்கு கன்சல்ட் பண்ணும்போது டயர் மொத்தமாக ஃபுல் கண்டிஷன், ஒரு சின்ன லைட்ல இருந்து ஒரு சவுண்ட் செட்டப்ல இருந்து எல்லாமே செக் பண்ணி கொடுத்தீங்க. ஓகே சார், பர்ஃபெக்டா இடத்துலேருந்து இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் ஒன்று சொன்னீங்க, கிளச் மட்டும் நீங்கள் மாத்திர மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு மினிமம் ஒரு 5,000 கிலோமீட்டர் அப்படி ஓட்டினதுக்கு அப்புறம். ஓகே, ஸோ அதுதான் உங்களை கேட்டதுக்கப்புறம் எனக்கு டைட்டாக இருக்க மாதிரி இருந்தது. ஆனால் ஃபேமிலியில் மற்றவங்க அம்மா அவங்களா ஓட்டும் போது கால் வலிக்குதுன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. ஓகே, ஸோ அதான் மாற்றிடலான்ட்டு உங்ககிட்ட கொடுத்து மாற்றியாச்சு. ஓகே, அது ஒரு கரெக்டான பெஸ்ட் ரேட்லேயே பண்ணிட்டீங்க. ஓகே, ஓகே. இப்போ நான் அந்த டைமில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, இவ்வளோ எஸ்டிமேட் ஆகும்னு. ஸோ அந்த எஸ்டிமேட்டுக்குள்ளவே முடிஞ்சிச்சா இல்லை அவுட் ஆஃப் எஸ்டிமேஷன் வந்துருச்சுங்களா? அதுக்குள்ளவே தான் முடிஞ்சது. நீங்கள் சொன்ன ரேட்டோட கம்மியாக நீங்கள் அரௌண்ட் ஒரு 20 கிட்ட ஆகும் சொல்லியிருந்தீங்க. கிளச்சு மொத்தமாக மாற்றி அசம்பிளிலாம். கரெக்ட், ஆனால் 12,000 மொத்தம் முடிஞ்சிருச்சு. இப்போ அதை மாற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு கார் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? லிட்டரலா புது கார் மாதிரி இருக்கு. ஓகே, கிரேட். கரெக்ட்டா சுத்தமா எந்த ஃபீல்மே ஒரு புது கார் ஓட்டுற ஃபீல் தான் இருக்கு. ஓகே, ஃபைன். இப்போ என்கிட்ட நீங்க கார் ரிப்பேர் பண்ண கொடுத்தீங்க, நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்தினேன். அதுக்கப்புறம் இதுல ஆயில்லாம் நான் நிறைய மாத்தி, என்ஜின் ஆயில், கியர் பாக்ஸ் எல்லாமே மாத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு எப்படி தோணுது, நான் வந்து இந்த ஃபோர்டோட ஜென்யூன் பார்ட்ஸ் தான் போட்டிருப்பேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? எந்த மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கு? இத்தனைக்கும் நீங்கள் ஸ்பேரை வாங்கும்போது அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சிட்டிங்க, இந்த ஸ்பேர் மாத்திரை, இந்த ஆயில் மாத்திரை, இந்த மாத்திரம்னா இவ்வளோ செலவாகும்ட்டு. ஓகே, ஸோ மற்ற கடை மாதிரி ரேட்டு கம்மி பண்ண சொல்லிட்டு சீப்பான ஏதோ ஒரு தேர்ட் கிரேட் போடாமல் கரெக்டாக ஃபோர்ட்லேயே வாங்கி போட்டிருக்கீங்க. அப்படிதான் நினைக்கிறேன். கரெக்டாக அதான் ஃபீல் ஆகுது கரெக்டாக பார்க்கும்போதுலாம் ஸ்பேரை. ஓகே, ஸோ அது போக உங்களுக்கு நான் வந்து பேக் சீட்டில் வச்சிருக்கேன், நான் என்னென்ன மாற்றினேங்கிறது அதுவும் இருக்கு. அதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஆயில் போட்டிருக்கேன், நான் ஆயில் ஊற்றிருக்கேங்கிற அந்த என்ன கிரேட் ஊற்றிருக்கேன், என்ன மெட்டீரியல் ஊற்றிருக்கேன் கூட உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ வியூஸ், உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தோன்னா சாரோடைய அனுமதியோட இந்த வண்டிக்கு நான் என்னென்ன பண்ணியிருக்கேங்கிறத, அந்த ஃபீல் பண்ணினேன், இந்த வண்டிக்கு என்னென்னலாம் நான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத, அந்த பார்ட்ஸ், அந்த ஆயில், அது எல்லாமே நான் இங்கே பின்னாடி வச்சுருக்கேன். ஸோ சாரோட அனுமதியோட அதை நான் ஷோ பண்ணுறேன். இஸ் இட் ஓகே சார்? ஓகே. ஸோ இந்த கார் தான் நம்ம ரிப்பேர் பண்ணி சர்வீஸ் பண்ணியிருக்கோம். ஆன் ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எது நம்ம மாத்திரமோ அது எல்லாமே அதில் வச்சுருவோம். இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்பேர் பார்ட்ஸு ஃபோர்டோடது. ஸோ இது மாற்றியாச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன போடுறோம், கேஸ்ட் ஆயில் போடுறோம் அப்படின்னா கேஸ்ட் ஆயில் போடுறோம். ஈவன் நம்ம வந்து வாட்டர்லாம் கூட போட மாட்டோம், டிஸ்டில் வாட்டர் தான் போடுவோம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோன்னா என்ன செஞ்சுருக்குங்கிறது பின்னாடி போட்டுருவோம். இன்ஃபேக்ட் இது உங்களுக்கு இன்னும் தேவையில்லை, தூக்கி வெளியில் போட்டலாம். இருந்தாலுமே வந்து என்ன நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நம்ம இதில் பின்னாடி வச்சுருக்கோம். இன்னொரு விஷயம் நான் கஸ்டமர்கிட்ட மிஸ் பண்ணிட்டேன் கேட்குறதுக்கு, நம்ம இந்த காரை வந்து 3.5 lakhs வாங்கணும், சரியா? இது நீங்கள் நினைக்கிறீங்களா, இப்போ இந்த 1 மந்த்துக்கு ஆனதுக்கப்புறம் இதை விட கம்மியாக வாங்கி போயிருக்கலாம், ஜாஸ்தியாக ரேட் வாங்கி பண்ணிக்கலாம்? நான் என்ன பண்ணுவேன்னா டெய்லி அனலைஸ் பண்ணேன், OLXல மற்ற பெரிய பிராண்டாக இருக்குல்ல 24 அது மாதிரி பிராண்டெல்லாம் அனலைஸ் பண்ணுவேன். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மினிமமே 3.9 lakhs தான், அதுவும் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது. ஓகே, 3.5 எதுவும் பார்த்தே இல்லை, யூடியூப் வீடியோலாம் பார்க்குற எதுவுமே கிடைக்கல. ஓகே, எனக்கு மை லக் எப்படியும் கிடச்சிருச்சு. தேங்க்யூ. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் ஃபார் அப். வியூவர்ஸ், நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் அழுத்துருங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப் டு டேட் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் வியூவர்ஸ்.
We Chennai CAR-TECH are automotive electronic professionals expertise in testing your car with advanced and latest testing tools and fix the problems. Our specialty is servicing multi-band premium cars like Mercedes-Benz, BMW, Audi, Volkswagen, Skoda etc. Want to know about our services? Call us at the number in screen, WhatsApp or email.